ஜோதிட தகவலில் பலவிதமான விஷயங்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் ஒவ்வொரு பாவத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களிடம் தெளிவாக கூறி வருகிறேன். பொதுவாக உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் நேற்று பேசுகின்ற வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் பாவத்தை வரைக்கும் சொன்னேன். அதாவது ஜோதிடத்தில் ஒரு ராசி கட்டம் என்று ராசி மண்டலம் என்று உண்டு. அந்த ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு பாவத்தில் அமையக்கூடிய கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து தான் நமக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள் உண்டாகிறது. பொதுவாக நாம் இந்திய ஜோதிட முறை, தமிழ்நாட்டு ஜோதிட முறை என்பது அதாவது பிறந்த நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய ஜோதிட முறையாகும். நாம் பிறந்த நேரத்தில் சூரியனது நிழலானது எந்த இடத்தில் விடுகிறதோ அதனை லக்னமாக கொண்டு சூரியனின் அதாவது நிழலானது எந்த இடத்தில் விழுதோ அதனை லக்னமாக கொண்டு அதனை முதல் பாவமாக கொண்டு அந்த முதல் பாவம் கொண்டு ஒவ்வொரு பாவத்தில் அமையக்கூடிய கிரகங்களுடைய நிலைப்பாடை கொண்டு பலாபலன்களை கூறுகிறோம். பொதுவாக உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் லக்னம் என்று மிக முக்கியத்துவம் கொடுத்து ஒன்று போடுகிறோம். அந்த லக்னம் இருக்கும் இடத்திலிருந்து ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு விஷயமாகும். அப்படி பார்க்கின்ற போது கடந்த ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி வருகிறேன். இன்று உங்களிடம் பேசுகின்ற போது லாபஸ்தானத்தை பற்றி. லாபஸ்தானம் 11ஆம் பாவம். 11ஆம் பாவம்னு சொல்லலாம், லாபஸ்தானம்னு சொல்லலாம், மூத்த உடன்பிறப்பு ஸ்தானம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த 11ஆம் பாவத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களிடம் கூற போகிறேன். பொதுவாக 11ஆம் பாவத்தை லாபஸ்தானம் என்றும், அதாவது லாபங்களை உண்டாக்கக்கூடிய ஸ்தானமாகவும், மூத்த உடன்பிறப்பு ஸ்தானமாகவும், ஒருத்தருக்கு காது மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் பலவிதமான விஷயங்கள் பற்றியும் 11ஆம் பாவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 11ஆம் பாவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவத்தில் அமையக்கூடிய கிரகங்கள் 11ஆம் பாவத்தில் 11ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நிலை கொண்டுதான் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி, லாபங்களை பற்றி அறியலாம். அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு விதமான விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக பார்க்கின்ற போது 11ஆம் பாவத்தை கொண்டு உங்களுக்கு அதாவது அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க யார், மூத்த உடன்பிறப்பு இருக்காங்களா, மூத்த உடன்பிறப்பு மூலமாக அவங்களுக்கு அனுகூலங்கள் இருக்குமா, கெடுதிகள் உண்டாகுமா, தொந்தரவுகள் ஏற்படுமா என்பதனை பற்றி இந்த 11ஆம் பாவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். மூத்த உடன்பிறப்பானது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் ஆண் கிரகங்கள் பலமாக இருந்தால் அவங்களுக்கு மூத்த உடன்பிறப்பு மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானமான 11ஆம் பாவத்தில் ஆண் கிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் 11ஆம் வீட்டில் அமைய பெற்றிருந்தாலும், 11ஆம் அதிபதி இந்த கிரகங்களாக இருந்து சுபருடைய பார்வை பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூத்த உடன்பிறப்பு மூலமாக அனுகூலங்களும் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். இந்த 11ஆம் ஆதி வீட்டில் இந்த ஆண் கிரகங்கள் அமைவது மட்டுமில்லாமல் இந்த 11ஆம் அதிபதியானவர் பலமாக அமைய பெற்று சுபர் பாவகிரக சாரம் இல்லாமல் சுபர் பார்வையுடன் இருந்து விட்டால் கண்டிப்பாக மூத்த உடன்பிறப்பாக ஆண்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களால் நல்ல அனுகூலங்களும் உண்டாகும். அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுகின்ற போது செவ்வாயும் பலமாக இருந்த, செவ்வாய் தான் சகோதரக்காரகன் ஆவார். சகோதரக்காரகனான செவ்வாயும் நல்ல பலமாக ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றோ இருந்து 10-11 கல்வி சேர்க்கையோ 10-11 கல்வி பரிவர்த்தனை பெற்றோ இருந்தால் மூத்த உடன்பிறப்புடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய யோகம் கூட உண்டாகுது. அதுபோல 4ஆம் வீட்டதிபதியும் 11ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்து 4ஆம் வீட்டதிபதியும் 11ஆம் வீட்டதிபதியும் இணைந்திருந்தோ நல்ல பலமாக இருந்தால் அவங்களுக்கு மூத்த உடன்பிறப்பு மூலமாக சொத்துகள் சேரக்கூடிய அமைப்பு, மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு, சொத்துக்களை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் எல்லாம் உண்டாகும். சரி, இது ஆண்கிரகளை பற்றி சொன்னேன். சரி, பெண்கிரகளை பற்றி பார்க்கின்ற போது 11ஆம் வீட்டில் சுக்கிரன், சந்திரன் போன்ற பெண்கிரகங்கள் அமைய பெற்றாலும், பெண்கிரகங்களுடைய வீடு 11ஆம் பாவமாக இருந்தாலும் பெண் மூத்த உடன்பிறப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அந்த பெண் மூத்த உடன்பிறப்புகளை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அமையப்பெற்று அந்த 11ஆம் அதிபதி வந்து 10ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் இவங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா மூத்த உடன்பிறப்பு அக்காவோ மூத்த உடன்பிறப்பு மூலமாக அவங்க ரிலேஷன்ஸ் மூலமாக கூட அவங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, மூத்த உடன்பிறப்பு மூலமாக தொழில் ரீதியாக அனுகூலத்தை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். சரி, இந்த மூத்த உடன்பிறப்பு பற்றி இவ்வளோ விளக்கமாக சொன்னேன். சரி, மூத்த உடன்பிறப்புகளால் அனுகூலங்கள் அடைய முடியாத அமைப்பு யாருக்கு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் அமைய பெற்றாலும், அடுத்து பார்த்தீங்கன்றால் 11ஆம் வீட்டதிபதி போய் பலகீனமாக இருந்தாலும் மூத்த உடன்பிறப்புகளால் அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகஸ்தானம் என்று ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த பாதகஸ்தானத்தில் அமையக்கூடிய கிரகங்களும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல பலனை தர்றதில்லை. அந்த கணக்கில் பார்க்கின்ற பொழுது சரலக்னன்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், மகரம், துலாம், அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தை பாதகஸ்தானம் என்று கூறுவோம். மேஷ லக்னத்திற்கு 11ஆம் பாவமான கும்பஸ்தானமும் கும்பமும், கடக லக்னத்துக்கு 11ஆம் பாவமான ரிஷபமும், துலா லக்னத்திற்கு 11ஆம் பாவமான சிம்மமும், மகர லக்னத்திற்கு 11ஆம் பாவமான விருச்சிகமும் பாதகஸ்தானமாகும். இந்த லக்னக்காரங்களுக்கு மூத்த உடன்பிறப்பு பெரும்பாலும் இருப்பது இல்லை. அப்படி 11ஆம் பாவமானது பாதகஸ்தானம் என்ற காரணத்தினால் அந்த ஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கெட்டு போயிருந்துன்னு சொன்னால் 6-8-12 அமைஞ்சோ, அப்படி இல்லாட்டினா வந்து திரிகோண ஸ்தானத்தில் அமைய பெற்றோ இருந்தால் பெரிய கெடுதி இல்லை. திரிகோண ஸ்தானத்தில் பாதகாதிபதி அமைகின்ற பட்சத்தில் கெடுதி பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லது பண்ணும். அப்படி அமையாம வேற ஸ்தானத்தில் அமைஞ்சிட்டா மூத்த உடன்பிறப்புகள் அமைந்து அவங்களால நிம்மதியே போயிடும். அவங்க லைஃப்ல வாழ்நாள் முழுவதும் அவங்களால பிரச்சனைகள், சிக்கல்கள், நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டாகும். நேயர்களே, இதுவரை லாபஸ்தானத்தில் அதாவது 11ஆம் பாவத்தில் பார்க்கக்கூடிய விஷயமான மூத்த உடன்பிறப்புகளை பற்றி, மூத்த உடன்பிறப்பு எப்படிப்பட்ட அமைப்புகள் தான் நல்ல பலன் உண்டாகும், கெடுபலன்கள் உண்டாகும் என்பதனை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். புதிய தகவலுடன் பார்ப்போம். பல விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.